இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 15, குறள் எண் 142. பிறன் இல் விழையாமை. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், காமம் காரணமாக பாவத்தின் கண் நின்றார் எல்லாருக்குள்ளும் பிறன் இல்லாளை காதலித்து அவன் வாயிற்கண் சென்று நின்றார் போல பேதையார் இல்லை என்கிறார். அதாவது அறநெறியை விட்டு விலகி தீய நெறிகளில் நிற்பவர்கள் அனைவருமே கீழானவரே, அறிவில்லாதவரே. அதாவது அக்கீழானவருக்குள்ளும் மிகவும் கீழானவர், அந்த அறிவிலிகளுக்குள்ளும் கடைப்பட்ட அறிவிலி இல்லாதவர் பிறன் மனைவியை நயப்பவரே ஆவார். அதாவது பிறன் மனைவியை காமுற்று பிறன் வாயிலில் சென்று நிற்பவர்களைப் போன்ற அறிவிலிகள் வேற யாருமே இல்லை என்கிறார். தெய்வப்புலவருக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று. இந்த குறளை கணவன் மனைவிகள் எல்லாருமே படிக்க வேண்டும், இந்த அதிகாரத்தை. ஆனால் தயவுசெய்து மாணவ செல்வங்களே, இந்த அதிகாரத்தை இப்போது நீங்கள் படிக்கவே வேணாம். நீங்கள் திருமணமான பின் நீங்கள் வேலைக்கு படித்து முடித்து நல்ல வேலைக்கு போய் திருமணமான பின் இதை படியுங்கள். இது மகாகவி பாரதியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது கற்பன்று வைத்தால் இரு பாலருக்கும் பொது என்கிறார். அப்போ இது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். இது ஒரு பாலருக்கு பொருந்தாது, எல்லாத்துக்கும் பொருந்தும், இருவருக்கும் பொருந்தும். இருவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இருவரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறப்படையும், இல்லையே அந்த வாழ்க்கை சிறப்படையாது. இன்னைக்கு இது ரொம்ப கொடூரமாக நடந்தது. ஏன்னா தினசரி செய்தித்தாளில் பார்க்கையில் பார்த்தா தினந்தோறும் இதை பற்றி தான் வருகிறது. ஒரு செய்தி பார்த்தா இதை பற்றி தான் வருகிறது. அவன் மனைவி அவன் அதை இது பண்ணிட்டான், இவன் மனைவி அதை நினச்சி பார்க்கவே முடியல. அதை நினச்சாலே அதை படித்த உடனேயே நான் ஃபுல்லாகவே படிக்கிறதில்ல. காரணம் எனக்கு பிடிக்கல அது. அதாவது ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுங்க. மனிதனாக வாழாமல் அவன் காட்டு மிராண்டிகளை போய் வாழ்ந்தால் அவன் படித்ததுக்கு தான் என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாருங்கள், படித்ததுக்கு என்ன அர்த்தம்? அவன் எதுக்கு படிக்கிறான் கல்வியில்? இந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவது எதற்காக? வாழ்க்கையில் நலமுடன் வாழ வேண்டும், வாழ்க்கையில் கற்புடன் வாழ வேண்டும், தன் மனைவியும் தானும் ஒன்றாக இணைந்து நன்றாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பயணம் துடுப்பில்லாத படகை போன்றது. அந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எவ்வாறு அந்த படகை செலுத்த வேண்டும் என்று நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் வகுத்து கொள்ளும் பாதை மலர்பாதையாக இருக்கிறதா அல்லது முற்பாதையாக இருக்கிறதா என்று நாம் உணர வேண்டும். இது மலர்பாதையா அல்லது முற்பாதையா என்று உணர வேண்டும். அவங்க அப்பா, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா எவ்வளோ கற்பனை பண்ணி திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். இவங்க அப்பா அம்மா, அந்த கணவனுடைய அப்பா அம்மா, இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கு. முதல்ல பேசையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாங்க, அதைத்தான் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், அவர் இப்போ நவ் இஸ் நோ மோர், இப்போ அவர் உயிருடன் இல்லை. அவர் டிரைவராக இருந்தார், ஓட்டுநராக இருந்தார். அப்போ ஒரு வீட்டில் போய் அவருடைய மகன் நல்லா படித்தவன், யூனிவர்சிட்டியில் படித்தவன், நல்லா எம்காமோ என்னோ படித்தவன் நினைக்கிறேன். அவனுக்கு போய் அவர் சொன்னார், அவருக்கு போய் பெண் பார்த்தோமுங்க. பெண்ணு நல்ல பெண்ணு தான், அவனுக்கும் பிடிச்சிக்கிருச்சு. ஆனால் கொஞ்சம் தள்ளி விசாரித்தா, ஐயோ நீங்கள் அந்த வீட்லேயே போய் பொண்ணு பார்த்தீங்க, அது வேறமான குடும்பம்ங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இது என்னோட நேரடியாகவே சொன்னாருங்க. 2 பேரும் நாங்கள் வாக்கிங் போவோங்க தொடர்ந்து. கிட்டத்தட்ட அந்த இது இருக்குல்ல, நம்ம
இளையராணி மகாராணி தியேட்டர் அதுவரையும் வாக்கிங் போயிட்டு திரும்பி வருவோம், போய் பேசிகிட்டே வருவோம். அது சில விஷயங்களை சொல்லையில் அப்படி சொல்லிட்டு வருவார். அவ்வளோ பெரிய மோசமான குடும்பத்தில் பொண்ணு இறைவன் என்னைக்கு அவர் கொஞ்சம் நல்ல இறைபக்தி உள்ளவர், நல்ல மனிதன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு மிகவும் கெட்டவன் அவர். அவர் அவர் என்கிட்ட பழக்கமாக இருக்காருன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எப்படின்னு சொல்லிவிட்டு. அவர் இங்கே ஏதாவது உள்ளே நுழைஞ்ச உடனே, நான் அப்போ இங்கே மதுரையில் கேகே நகரில் பணிபுரிந்தேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ அது இப்போ தானே, இப்போ கடைசியாக தானே கணக்கு அலுவலராக ப்ரொமோஷனில் வந்தேன். அதுக்கு முதல் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ராம்நாட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னென்னா, அவர் என்ன இங்கே கீழே வர்ற ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனை கேட்டு வந்தாலே, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அசிஸ்டன்ட் நாங்கள் தான் எழுதி வைப்பேன், நான் தான் எழுதி வைப்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் அவருக்கு எதுவும் காசு கொடுக்கும்போது இங்கே போகையிலே கேட்டுருவாங்க. அவர் என்ன சொல்லிடுவார்னா, அவர்கிட்ட காசை நீட்டினா பிடிக்கவே பிடிக்காதுங்க, அவர் அதற்கு எதிர்மறையானவருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லி உடனே என்ன செய்யணும்னா, என்கிட்ட வந்த உடனே, சார் இந்த மாதிரி நீங்கள் அவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் வந்திருக்கு இது அப்படிங்க, ரைட் உடனே பிட்டப் பண்ணிடுறேன்னு சொல்லுவார். நீங்கள் போய் இடத்தையாவது சார் ஏதாவது வேணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கடைசியில் கொஞ்ச நேரம் இழுத்து போட்டுருவார். அப்படி டைப் அவர் அப்படின்னு அவரே சொல்லி விட்டுருவாராம். அவர் சொல்லுவார், இன்றைக்கி நேற்று ஒருத்தன் வந்தானே என்னாச்சு அப்படின்னு கேட்டார். நான் இதுவும் அனுப்பிவிட்டேன், போட்டு அனுப்பிவிட்டேன், இல்லை அவன் எனக்கு காசு கொடுக்கணுமான்னு கேட்டாப்புல. நான் சொல்லி விட்டுட்டேன், அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க இந்த விஷயத்தில், தயவுசெய்து அவரை பற்றி இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறவர் அந்த சூப்பரண்டிங் இன்ஜினியர் இருக்கார்ல மாசிலாமணி என்பவர், அவர் அதை விட மிக மிக நேர்மையானவர். ஆனால் அவர் வேலை வாங்குவதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆனால் இந்த தவறுகள் அவருக்கும் பிடிக்காது. அவர் ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் கேட்டே வந்தார். என்னை ஒருத்தர் தான் கூப்பிட்டு கேட்கவே இல்லை. காரணம் என்ன, அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்காக சொல்கிறேன். இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். நான் அந்த வரக்கூடிய நபரிடம் எந்தவித இதை எதிர்பார்க்காமல் செய்து கொடுப்பேன். அப்போது தான் அவங்க பேசுவாங்க. அப்போ தான் சிவகங்கையில் கடைசியில் ப்ரொமோஷனில் போயிட கூட ஒருத்தர் இது பண்ணாப்புல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து நான் ஸ்டாஃப்கிட்ட 10 பைசா கூட வாங்க மாட்டேங்க, கோச்சிக்கிறாதீங்க, இது உங்களை யார் சொன்னா அப்படின்னு அவரை தான் திட்டினேன். ஏப்பா நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவனை அனுப்பிட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய கடமை இது. இன்னொன்று, அதனால தான் நம்ம என்ன செய்வோம், அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து வந்துட்டோம். அந்த வாழ்க்கையில் கடமையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லாம் நன்றாக கிடைக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை 1962 லேசாகத்தான் தெரியும். 1967 அவர் வெற்றி பெற்ற அப்போது தான் அவரை பற்றி நான் நிறையா படித்தேன். அப்போவே எனக்கு அவருடைய இது பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். அந்த நாள் வாழ்க்கையில் நலமுடன் வாழ வேண்டுங்க, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, முடிந்தால் நன்மையை செய்ய வேண்டும், முடியலையா கெடுதல் செய்யாமல் அப்படியே இருந்துடணுங்க, அதுதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இது முக்கியமானது. இந்த இதை முக்கியமான குறளுங்க இது. இந்த 10 குறளையும் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் இதை நீங்கள் படிக்கவே வேண்டாம். இந்த அதிகாரத்தை விட்டுவிட்டு மற்ற அதிகாரங்களை படிக்க ஆரம்பிங்க. இப்போது உங்களுக்கு மிக மிக முக்கியம் கல்வியும் ஆள்வினை உடைமையும் தான். இது ரெண்டையும் படிச்சுட்டு மற்ற அதிகாரத்துக்கு போங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.